பரிசேயரின் விசாரணை. குருடனாயிருந்த அவனை பரிசேயரிடத்திற்கு கொண்டு போனார்கள். இயேசு சேருண்டாக்கி அவன் கண்களை திறந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது. ஆகையால் பரிசேயரும் அவனை நோக்கி, நீ எப்படி பார்வையடைந்தாய் என்று மறுபடியும் கேட்டார்கள். அதற்கு அவன், அவர் என் கண்களின் மேல் சேற்றை பூசினார், நான் கழுவினேன், காண்கிறேன் என்றான். அப்பொழுது பரிசேயரில் சிலர், அந்த மனுஷன் ஓய்வு நாளை கை கொள்ளாததினால் அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல என்றார்கள். வேறு சிலர், பாவியாயிருக்கிற மனுஷன் இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி செய்வான் என்றார்கள். இவ்விதமாய் அவர்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று. மறுபடியும் அவர்கள் குருடனை நோக்கி, உன் கண்களை திறந்தானே, அவனை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் என்றார்கள். அதற்கு அவன், அவர் தீர்க்கதரிசி என்றான். பரிசேயரிடத்திற்கு கொண்டு போனார்கள். குருடனாய் இருந்த அவனை பரிசேயரிடத்திற்கு கொண்டு போனார்கள். இயேசு கிறிஸ்து பிறவி குருடனுக்கு பார்வை கொடுத்தது மிகப்பெரிய அற்புதம். இயேசு கிறிஸ்துவின் அற்புத வல்லமையை பார்த்து அவருடைய சத்துருக்கள் எல்லோரும் அடங்கி போய் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக அவர்கள் தூஷண வார்த்தைகளை பேசாமல் அவருடைய உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் விசுவாசம் வைத்திருக்க வேண்டும். ஆனால் இந்த ஜனங்களோ தங்கள் இருதயத்தை மேலும் கடினப்படுத்துகிறார்கள். இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசம் வைப்பதற்கு பதிலாக அவர் மீது மேலும் அதிகமாக கோபம் அடைகிறார்கள். அவரை தீர்க்கதரிசியாக அங்கீகரித்து அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக அவரை ஒரு குற்றவாளியைப் போல துன்புறுத்துகிறார்கள். குருடனாய் இருந்தவனை ஜனங்கள் பரிசேயரிடத்திற்கு கொண்டு போகிறார்கள். ஒருவேளை இவர்கள் நல்ல நோக்கத்தோடு இவனை பரிசேயரிடத்திற்கு கொண்டு போய் இருக்கலாம். பரிசேயர்கள் இயேசு கிறிஸ்துவின் மீது குற்றம் சுமத்துகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ மனுஷருக்கு நன்மை செய்கிறார் என்பதை நிரூபிப்பதற்காக இவர்கள் குருடனாய் இருந்தவனை பரிசேயரிடத்திற்கு கொண்டு போய் இருக்கலாம். இதன் மூலமாக இயேசு கிறிஸ்து தேவனால் அனுப்பப்பட்டவர் என்பதை இவர்கள் நிரூபிக்க விரும்பி இருக்கலாம். குருடனாய் இருந்தவனை பரிசேயரிடத்திற்கு கொண்டு போனதில் ஜனங்களுக்கு தீய எண்ணம் இருப்பதற்கு கூட வாய்ப்புள்ளது. இயேசு கிறிஸ்துவை இப்படியே விட்டுவிடக்கூடாது என்றும் அவரை விரைவில் பிடித்து தண்டிக்க வேண்டும் என்றும், இல்லை என்றால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜனங்கள் மத்தியிலே இப்படிப்பட்ட குழப்பம் உண்டாகும் என்பதை பரிசேயருக்கு காண்பிப்பதற்காக இவர்கள் குருடனாய் இருந்தவனை அவர்களிடத்திற்கு கொண்டு போய் இருக்கலாம். ஓய்வு நாளாய் இருந்தது. இயேசு சேருண்டாக்கி அவன் கண்களை திறந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. இயேசு கிறிஸ்து செல்லும் இடங்களுக்கெல்லாம் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிகிறார். ஆனால் ஜனங்களோ தீய எண்ணத்தோடு அவர் செய்த நன்மைகளையெல்லாம் தீமைகளாக சித்தரிக்க முயற்சி பண்ணுகிறார்கள். இயேசு கிறிஸ்து எதை செய்தாலும் அதில் குற்றம் கண்டுபிடிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து சேருண்டாக்கி குருடனுடைய கண்களை திறந்த நாள் ஓய்வு நாளாய் இருக்கிறது. யூதருடைய முன்னோர்களின் பாரம்பரியத்தின்படி ஓய்வு நாளில் யாரும் ஒருவேளையும் செய்யக்கூடாது. இயேசுவின் கிரியை ஓய்வு நாள் பிரமாணத்தை மீறிய செயலாக அவர்களுக்கு தெரிகிறது. பிறவி குருடனுடைய கண்களை திறந்தது மிகவும் நன்மையான வேலை. ஆனால் அவர்களோ இதை தங்களுக்கு சாதகமாக இயேசுவுக்கு விரோதமாக வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். இயேசு கிறிஸ்து இந்த அற்புதத்தை ஏன் ஓய்வு நாளில் செய்ய வேண்டும் என்பது இவர்களுடைய கேள்வி. ஓய்வு நாளில் வேலை செய்ததினால் இயேசு கிறிஸ்து யூதருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல் போய்விடுகிறார் என்பது இவர்கள் அவர் மீது கூறும் குற்றச்சாட்டு. இயேசு உமிழ்நீரினால் சேருண்டாக்கி குருடனுடைய கண்களின் மேல் பூசுகிறார். அதையும் ஓய்வு நாளில் செய்கிறார். இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் ஏன் சேருண்டாக்கி அவனுடைய கண்களின் மேல் பூச வேண்டும் என்றும், சேர் உண்டாக்காமல் அதை அவனுடைய கண்களின் மேல் பூசாமல் அவனுடைய கண்களை திறந்திருக்க கூடாதா என்றும் யூதர்கள் இயேசுவுக்கு விரோதமாக கேள்வி எழுப்புகிறார்கள். இயேசு கிறிஸ்து தம்மை அனுப்பின பிதாவுக்கு மாத்திரமே கீழ்ப்படுகிறவர். அவருடைய சித்தத்தின்படி மாத்திரமே செயல்படுகிறவர். பரிசேயர், வேதபாரகர் ஆகியோரின் அதிகாரத்திற்கு இயேசு கிறிஸ்து ஒருபோதும் கீழ்ப்படுகிறவர் அல்ல. இயேசு கிறிஸ்து தேவனுடைய பிரமாணத்தின்படியே கிரியை நடப்பிக்கிறார். யூதர்களுடைய பிரமாணத்தின்படி இயேசு கிரியை செய்யவில்லை. ஓய்வு நாளில் பிறவி குருடனுடைய கண்களை திறந்ததினால் இயேசு கிறிஸ்து ஓய்வு நாள் பிரமாணத்தை மீறிவிடவில்லை. ஓய்வு நாளில் அத்தியாவசியமான வேலைகளை செய்யலாமா என்றும், கிருபையும் இரக்கமும் நிறைந்த கிரியைகளை நிறைவேற்றலாம் என்றும்
யூதருடைய பிரமாணம் அங்கீகரிக்கிறது. ஓய்வு நாளை ஆசரிப்பதினால் நாம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் விட்டுவிடக்கூடாது. மனுஷனுக்காகவே ஓய்வு நாள் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஓய்வு நாளுக்காக மனுஷன் உண்டாக்கப்படவில்லை. யூத மார்க்கத்து பாரம்பரியத்தின் பிரகாரம் ஓய்வு நாளில் வேலை செய்வது குற்றம். இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் குருடனுடைய கண்களை திறந்தது பரிசேயருடைய பார்வைக்கு மிகப்பெரிய குற்றமாக தெரிந்தது. ஒரு பள்ளத்தில் விழுந்த மிருகத்தை ஓய்வு நாளில் தூக்கி விடுவது தவறல்ல. ஆனால் நரகத்தில் விழுந்திருக்கும் மனுஷனை தூக்கி விடுவது அவர்களுடைய பாரம்பரியத்தின்படி குற்றம். நீ எப்படி பார்வை அடைந்தாய்? ஆகையால் பரிசேயரும் அவனை நோக்கி, நீ எப்படி பார்வை அடைந்தாய் என்று மறுபடியும் கேட்டார்கள். அதற்கு அவன், அவர் என் கண்களின் மேல் சேற்றை பூசினார், நான் கழுவினேன், காண்கிறேன் என்றான். குருடனாய் இருந்தவனிடம் பரிசேயர்கள் கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டு அவனை விசாரிக்கிறார்கள். பரிசேயருடைய இருதயத்தில் அன்போ இரக்கமோ நற்குணமோ எதுவும் இல்லை. குருடனாய் இருந்து பார்வை அடைந்தவன் மீது இவர்களுக்கு சிறிதும் அக்கறை இல்லை. அவன் பார்வை அடைந்ததற்காக பரிசேயர்கள் கொஞ்சமும் சந்தோஷப்படவில்லை. இவர்கள் கிறிஸ்துவின் மீது கோபத்தோடு இருக்கிறார்கள். தெய்வத்துவத்தை விடவும் மனுஷ நேயத்தை விடவும் இவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள கோபமே பெரிதாய் இருக்கிறது. இயேசுவை தண்டிப்பதற்காக வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நீ எப்படி பார்வை அடைந்தாய் என்று குருடனாய் இருந்தவனிடம் பரிசேயர் கேட்கிறார்கள். இதே கேள்வியைத்தான் சற்று நேரத்திற்கு முன்பு இவனுடைய அயலகத்தார் இவனிடத்தில் கேட்டார்கள். உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது என்று அவர்கள் கேட்டார்கள். உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும் என்னும் ஆர்வம் பரிசேயரிடத்தில் இல்லை. இவன் எப்படி பார்வை அடைந்தான் என்பதை தெரிந்து கொள்வதில் அவர்களுக்கு அக்கறை எதுவும் இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதே இவர்களுடைய பிரதான நோக்கம். அதற்கான சமயத்தையும் காரணத்தையும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். குருடனாய் இருந்தவன் தன் அயலகத்தாருக்கு பதில் கூறியது போலவே பரிசேயருக்கும் பதில் கூறுகிறான். அவர் என் கண்களின் மேல் சேற்றை பூசினார், நான் கழுவினேன், காண்கிறேன் என்று கூறுகிறான். தன் அயலகத்தாரிடம் கூறும்போது, இயேசு எண்ணப்பட்ட ஒருவர் சேருண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வையடைந்தேன் என்று கூறினான். தன் அயலகத்தாரிடம் 2 சம்பவங்களை கூறுகிறான். நான் போய் கழுவி பார்வை அடைந்தேன் என்று கூறுகிறான். இப்போதோ தனக்கு பார்வை கிடைத்ததை பரிசேயரிடம் உறுதியாக கூறுகிறான். நான் கழுவினேன், காண்கிறேன் என்று அறிவிக்கிறான். தனக்கு முற்றிலும் பார்வை கிடைத்திருப்பதை குருடனாய் இருந்தவன் சாட்சியாய் அறிவிக்கிறான். அவர்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று. அப்பொழுது பரிசேயரில் சிலர், அந்த மனுஷன் ஓய்வு நாளை கைக்கொள்ளாததினால் அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல என்றார்கள். வேறு சிலர், பாவியாய் இருக்கிற மனுஷன் இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி செய்வான் என்றார்கள். இவ்விதமாய் அவர்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்து பிறவி குருடனுடைய கண்களை திறக்கிறார். இந்த சம்பவம் மிகவும் அற்புதமானது. ஆயினும் ஒரு சிலர் இந்த சம்பவத்தையும் பயன்படுத்தி இயேசு கிறிஸ்துவை குற்றப்படுத்த முயற்சி செய்கிறார்கள். அந்த மனுஷன் ஓய்வு நாளை கை கொள்ளாததினால் அவன் தேவனிடத்தில் இருந்து வந்தவன் அல்ல என்று பரிசேயரில் சிலர் இயேசு கிறிஸ்துவை குற்றப்படுத்துகிறார்கள். பரிசேயரின் உபதேசம் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக இருக்கிறது. ஓய்வு நாளை கை கொள்ளாதவர்கள் தேவனிடத்திலிருந்து வந்தவர்கள் அல்ல என்பதே பரிசேயரின் அடிப்படை உபதேசம். ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளை. ஆனால் இந்த கட்டளையை பயன்படுத்தி இயேசு கிறிஸ்துவின் மீது எந்தவித நியாயமும் இல்லாமல் குற்றம் சுமத்துகிறார்கள். இயேசு கிறிஸ்து தேவனுடைய கட்டளையை அங்கீகரிக்கிறார். ஓய்வு நாளை யூத மார்க்கத்தின் பிரகாரமாக ஆசீர்வதிக்கிறார். ஓய்வு நாளில் நன்மை செய்வது தவறல்ல, இது ஓய்வு நாள் பிரமாணத்தை மீறும் செயலாக ஆகாது என்பதே இயேசு கிறிஸ்துவின் உபதேசம். ஆனால் பரிசேயரோ ஓய்வு நாளில் யாரும் எந்த வேலையும் செய்யக்கூடாது என்றும் நன்மையான காரியத்தை கூட செய்யக்கூடாது என்றும் உபதேசம் பண்ணுகிறார்கள். இயேசு கிறிஸ்து முன்னோர்களின் பாரம்பரியத்தின் பிரகாரமாக ஓய்வு நாளை ஆசரிக்கவில்லை. தேவனுடைய கட்டளையின் பிரகாரமாகவே ஓய்வு நாளை ஆசரிக்கிறார். மார்க்க தலைவர்கள் இந்த பரிசேயரை போல தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தங்கள் பாரம்பரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து விடுகிறார்கள். மனுஷர் மீது எந்தவித அன்பும் இல்லாமல் மார்க்கம் என்னும் பெயரில் தங்களுக்கு ஆதாயமாக இருக்கிற காரியங்களை
தேவனுடைய பிரமாணம் என்று அறிவித்து இவற்றை மனுஷர் கைக்கொள்ள வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறார்கள். தேவன் ஒரு கட்டளையை கடைபிடிக்க சொல்லும் போது நம்மீது அன்போடு கூறுகிறார். ஆனால் பரிசேயர்களோ எந்தவித அன்பும் இல்லாமல், மனுஷ நேயமும் இல்லாமல் தேவன் எதிர்பார்ப்பதை விட அவருடைய கட்டளைகளை கடினப்படுத்துகிறார்கள். தேவனுடைய கட்டளைகளோடு தங்களுடைய சுய விருப்பங்களையும் சேர்த்துக் கொள்கிறார்கள். முன்னோர்களின் பாரம்பரியத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா கட்டளைகளும் தேவனுடைய கட்டளைகள் என்று விவாதம் பண்ணக்கூடாது. நாம் கடைபிடிக்கிற பழக்க வழக்கங்கள் எல்லாமே நீதியானவை என்றும் நியாயமானவை என்றும் வழக்காடக்கூடாது. தேவனுடைய பிரமாணம் மாத்திரமே நீதியானது, அவருடைய கட்டளை மாத்திரமே நியாயமானது. பரிசேயர்களில் சிலர் இயேசு கிறிஸ்துவின் மீது குற்றப்படுத்தி பேசினாலும் வேறு சிலர் அவருக்கு ஆதரவாகவும் சாதகமாகவும் பேசுகிறார்கள். பாவியாய் இருக்கிற மனுஷன் இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி செய்வான் என்று கேட்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு இவர்கள் சாட்சியாக இருக்கிறார்கள். அவருடைய சத்துருக்கள் மத்தியிலும் இப்படிப்பட்ட நல்லவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். பிறவி குருடனுடைய கண்கள் திறக்கப்பட்டிருப்பது எல்லோருக்கும் பிரத்யட்சமாக தெரிகிறது. இது மெய்யாகவே ஒரு அற்புதமான கிரியை. இப்படிப்பட்ட அற்புதத்தை பாவியாய் இருக்கிற எந்த மனுஷனாலும் செய்ய முடியாது. தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறவரால் மாத்திரம் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய முடியும். பாவிகள் மாய்மாலமான காரியங்களை செய்வார்கள். ஜனங்களை ஏமாற்றுவதற்காக எதையாவது செய்து மோசடி வேலை பண்ணுவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து செய்வதோ மெய்யான அற்புதம். இது தேவனுடைய வல்லமைக்கு அடையாளம். தேவனிடத்தில் இருந்து வந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய முடியும். இவ்வாறாக இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு சிலர் தவறாகவும் வேறு சிலர் அவருக்கு ஆதரவாகவும் பேசுகிறார்கள். இவ்விதமாய் அவர்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று. தம்முடைய சத்துருக்களின் ஆலோசனைகளை தேவன் முறியடிக்கிறார். அவர்களுக்குள் ஒற்றுமை இல்லாமல் செய்து அவர்கள் மத்தியில் பிரிவினை உண்டாக்கி அவர்களுடைய துன்மார்க்கமான ஆலோசனைகளை அழித்து போடுகிறார். ஒரு மனுஷன் தேவனிடத்தில் இருந்து வந்தவனா இல்லையா என்பதை அவன் ஓய்வு நாளை கை கொள்ளுகிறானா இல்லையா என்பதை வைத்து பரிசேயர்கள் தீர்மானம் பண்ணுகிறார்கள். மற்றவர்கள் முன்பாக தான் ஒரு பக்திமான் என்று நடித்து காண்பிப்போரை தேவன் அங்கீகரிப்பதில்லை. இருதயத்தில் பயபக்தியும் தாழ்மையும் உள்ளவர்களையே தேவன் அங்கீகரிக்கிறார். பிறவிக்குருடன் பரிசேயர்கள் மத்தியில் இருந்தான். பரிசேயர்களால் அவனை குணப்படுத்த முடியவில்லை. குருடனை குணப்படுத்துவது தேவனுடைய கிரியை. தேவனுடைய மனுஷரால் மட்டுமே இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய முடியும். அவர் தீர்க்கதரிசி. மறுபடியும் அவர்கள் குருடனை நோக்கி, உன் கண்களை திறந்தானே, அவனை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் என்றார்கள். அதற்கு அவன், அவர் தீர்க்கதரிசி என்றான். பரிசேயருக்குள் பிரிவினை உண்டானாலும் பிறவிக்குருடன் எப்படி பார்வை அடைந்தான் என்பதை அறிந்து கொள்வதில் ஆவலாய் இருக்கிறார்கள். அவர்கள் மறுபடியும் குருடனாய் இருந்தவனை நோக்கி, உன் கண்களை திறந்தானே, அவனை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் என்று கேட்கிறார்கள். குருடனாய் இருந்தவன் தங்களுக்கு சாதகமாக பேசுவான் என்று பரிசேயர் எதிர்பார்க்கிறார்கள். பரிசேயரின் கூட்டம் அதிகமாய் இருப்பதினால் குருடனாய் இருந்தவன் பரிசேயருக்கு பயந்து இவர்களை பிரியப்படுத்தும் விதமாக இயேசு கிறிஸ்துவை பற்றி மேன்மையான வார்த்தை ஒன்றும் சொல்ல மாட்டான் என்றும் எதிர்பார்க்கிறார்கள். குருடனாய் இருந்தவன் இயேசு கிறிஸ்துவை புகழ்ந்து பேசினால் பரிசேயர் அவனை தண்டிப்பார்கள். இந்த தண்டனையை பார்த்து மற்றவர்களும் பயந்து போய் இயேசு கிறிஸ்துவை புகழ்ந்து பேச மாட்டார்கள் என்று பரிசேயர் எதிர்பார்க்கிறார்கள். பரிசேயரில் மற்றொரு பிரிவினர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்ள விரும்புகிறார்கள். அவர் எப்படிப்பட்டவர் என்பது குருடனாய் இருந்தவனுக்கு நன்றாக தெரியும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆகையினால் இயேசு கிறிஸ்துவை பற்றி குருடனாய் இருந்தவன் என்ன சொல்லுகிறான் என்பதை அறிந்து கொள்ள ஆவலாய் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து யாருடைய கண்களை திறந்திருக்கிறாரோ அவர்களால் அவரை பற்றி நன்றாக சொல்ல முடியும். தங்கள் கண்களை திறந்தவர் யார் என்றும் அவர் எப்படிப்பட்டவர் என்றும் அவர்களால் சாட்சி கூற முடியும். பரிசேயரின் கேள்விக்கு குருடனாய் இருந்தவன் மிகவும் சுருக்கமான, எளிமையான, நேரடியான பதிலை கூறுகிறான். அவர் தீர்க்கதரிசி என்று அறிவிக்கிறான். இயேசு கிறிஸ்துவே மேசியா என்றும் அவரே பிரதான தீர்க்கதரிசி என்றும் இவனுக்கு தெரியாது. பிறவியில் இருந்தே இவன் குருடனாகவே இருந்திருக்கிறான். இதுவரையிலும் இவன் இயேசு கிறிஸ்துவை பற்றிய உபதேசத்தை கேள்விப்பட்டதும் இல்லை, அவரை பற்றி சிந்தித்து தியானம் பண்ணியதும் இல்லை.
இவனுடைய கண்கள் இப்போது திறக்கப்பட்டிருக்கிறது. தனக்கு கிடைத்திருக்கும் அனுபவத்தின் அடிப்படையில் இவன் தன்னுடைய கண்களை திறந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி சிந்தித்து பார்க்கிறான். இவனால் நன்றாக சிந்திக்க முடியவில்லை என்றாலும் அவரை பற்றி போதுமான அளவு சிந்திக்கிறான். குருடனாய் இருந்த பிச்சைக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றிய காரியங்களை தெளிவாக அறிந்திருக்கிறான். யூத மார்க்கத்தின் தலைவர்களை விட, பரிசேயர்களையும் வேத பாரகர்களையும் விட இவன் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியும் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் தெளிவாக பேசுகிறான். சத்திய வார்த்தையை அறிவிக்கிறான். பரிசேயர்களோ தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பிசாசு பிடித்தவன் என்றும், பாவி என்றும், பைத்தியக்காரன் என்றும் தங்கள் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறார்கள். இவர்களுக்கு கண்கள் இருந்தும் தேவனுடைய காரியங்களை காண முடியாத குருடர்களாக இருக்கிறார்கள். உன் கண்களை திறந்தானே, அவனை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் என்று பரிசேயர்கள் குருடனிடம் கேட்டார்கள். மார்க்க தலைவர்களை விட கண் திறக்கப்பட்ட குருடன் அதிக பக்திமானாய் இருக்கிறான். இவனுக்கு இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு அற்புதம்தான் செய்தார். சிறிது நேரம்தான் இவன் இயேசுவை கண்டான். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவை ஒரு தீர்க்கதரிசி என்று கண்டுகொண்டான்.